ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பயோ எனர்ஜெட்டிக்ஸில் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். சாங்ஸை பயன்படுத்தி நம்ம பயோ எனர்ஜெட்டிக்ஸ், அதாவது நம்ம உயிராற்றலோட அந்த பேலன்ஸை சமநிலைக்கு கொண்டு எப்படி மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது, ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். பயோ எனர்ஜெட்டிக்ஸுங்கிறது அப்படின்னா என்னென்னா, நம்மளோட உயிராற்றல் அதில் இருக்கிற அது கம்மியாக இருந்தாலோ அல்லது கூட இருந்தாலோ அதை ஈக்குலிபிரியத்துக்கு கொண்டு நம்மளோட அந்த மனநிலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ரிலீஃப், ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாம் கொண்டு வர்ற ஒரு பயிற்சி தான் அந்த பயோ எனர்ஜெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பட் சேம் டைம் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு அப்ரோச். இது இப்போ சாங்ஸ் மூலமாக ஒரு பயோ எனர்ஜெட்டிக்ஸ் கான்செப்ட் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாராலும் செய்யக்கூடியதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாங்கிறது அதோட பயன்பாட்டில் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இளையராஜா சாங்ஸை கேட்கக்கூடிய சான்சஸ் எல்லாருக்குமே இப்போ கிடச்சிருக்கு. எல்லாருமே இளையராஜா சாங்ஸை ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ரசித்து கேட்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே இருக்குது. நம்மளோட இளையராஜா சாங்ஸை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் சாங்ஸ் கேட்கவே முடியாது. அந்தளவுக்கு அவரோட சாங்ஸ் நம்மளோட லைஃப்பில் ஒரு அதுக்கு ஒரு இடம் இருக்குது. இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு என்ன பழக்கம் இருக்குதுன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப துக்கமாக இருந்தாலும் சரி, ரொம்ப சோகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம இளையராஜா அவர்களோட சாங்ஸை கேட்கக்கூடிய அந்த பழக்கம் நமக்கு இருக்குது. நைட்டு தூக்கம் வரலைன்னா கூட இளையராஜா சாங்ஸை கேட்டுட்டு தூங்குகிற பழக்கம் நமக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல பழக்கம்தான். நம்மளோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங்ஸை கேட்குறதுங்கிறது நல்ல பழக்கம்தான். பட் இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோகமாக இருக்கும்போது அந்த சோகமாக இருக்கிறதுக்கு அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு இளையராஜா அவர்களோட சாங்ஸ் ஒன்று கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அல்லது ரொம்ப இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லவ் ஃபெயிலியர், ஒரு காதல் தோல்வியாக இருக்குது, அப்போ ஒரு சாங்ஸ் கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது, சூத்திங்காக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸுக்கும் அந்த பாட்டை கேட்குறோம். சந்தோஷமாக இருக்கும்போது, கொண்டாட்டமாக இருக்கும்போது கேட்குறதுங்கிறது அது தனி. நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸ், நம்மளோட ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது, அந்த எமோஷன்ஸில் இருக்கும்போது இளையராஜா அவர்களோட சாங்ஸை நம்ம கேட்கும்போது கேட்க மட்டும் செஞ்சோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, உடம்புக்குள்ளே உயிராற்றல் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சோகமாக இருக்கும்போது அந்த சாங்ஸ் கேட்குறோம், அல்லது டிப்ரெஸ்டாக இருக்கும்போது அந்த சாங்ஸை கேட்குறோம். அப்போ அந்த உயிராற்றலோட இன்டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளேயே சுரண்டுக்கிட்டே இருக்கும்போது அதோட இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். அந்த துக்கத்தோட இன்டென்சிட்டியும் அல்லது சோகத்தோட இன்டென்சிட்டியும் அதிகமாக தான் செய்யும். அப்போதைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும், பட் திருப்பியும் உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருக்கும், ஃபுல்லாக தீராது உங்களுக்கு. அப்போ நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல், நீங்கள் நெகட்டிவான மனநிலையில் இருக்கும்போது கேட்குறது மட்டும் இல்லாமல் அந்தந்த சாங்ஸை கூடயே சேர்ந்து வாய் விட்டு நீங்கள் பாடணும். வாய் விட்டு பாடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சோகத்துக்குரிய உயிராற்றல், துக்கத்துக்குரிய உயிராற்றல், காதல் தோல்வி, அப்போ இருக்கிற மனநிலைக்குரிய உயிராற்றல், அந்த உயிராற்றல் உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இல்லாமல் வெளியே ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அந்த சோகத்தை ரிலீஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, துக்கத்தை ரிலீஸ் பண்ணலைன்னா இந்த தொண்டை பகுதி, இந்த செஸ்ட்டு, உடம்புலாம் ஒரு டைட்னஸை க்ரியேட் பண்ணும். அதை மஸ்குலர் டென்ஷன் அப்படின்னு பயோ எனர்ஜெட்டிக்ஸில் சொல்லுவாங்க. மஸ்குலர் டென்ஷன், அதாவது தசை இறுக்கத்தை உண்டு பண்ணும். அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு காரணம். இப்போ நீங்கள் அதனால் நீங்கள் எந்த பாட்டை பெரும்பாலும் நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்குரிய அந்த இளையராஜா அவர்களின் சாங்ஸை நீங்கள் கேட்கும்போது அதோடு சேர்ந்து நீங்கள் வாய் விட்டு பாடுனீங்க அப்படின்னா, அந்த உயிராற்றல் எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா அது உள்ள இன்டென்சிட்டி அதிகமாக இருக்க எமோஷன்ஸ் அந்த சவுண்டாக ரிலீஸ் ஆகிரும். சவுண்டாக ரிலீஸ் ஆகும். உங்களோட தொண்டை அசைவுகள் மூலமாக ரிலீஸ் ஆகும், வாய் மூலமாக, முகம் மூலமாக அல்லது கை அசைவுகள் மூலமாக அது ரிலீஸ் ஆகி வெளியே போயிடும். உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த பாட்டு பாடும்போது அழகாக இருக்கணும், கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது.
இப்போ நமக்கு என்ன சங்கடப்படுவோம் அப்படின்னா, என் குரல் வந்து நல்லா இருக்காது பாடுனா, அல்லது மற்றவங்க கேட்கும்போது என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள். ஆனால் பயோ எனர்ஜெட்டிக்ஸ் ப்ராக்டிஸாக நீங்கள் அதை பண்ணும்போது அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது நமக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ பாடுறது கிடையாது. அந்த குரல் எப்படி இருக்குது, பாட்டை கரெக்டாக பாடுறீங்களா அப்படிங்கிறதுலாம் அந்த பேச்சை இங்கே கிடையாது. நம்ம அந்த பாட்டு மூலமாக நம்ம எமோஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க மட்டும்தான் நம்ம கேள்வி. அது ரொம்ப கேவலமாக கூட இருக்கலாம் நீங்கள் பாடுறது, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் மைண்ட் பண்ணவே தேவையில்லை. அந்த பாட்டை வந்து நீங்கள் ஓடும்போது சேர்ந்து பாடினாலும் சரி அல்லது தனியாக சேர்ந்து பாடினாலும் சரி, நல்லா வாய் விட்டு சத்தமாக பாடுங்க. அந்த உணர்ச்சியை வந்து அந்த பாடல் மூலமாக வெளியேற்றுங்க. ஏன்னா இளையராஜா அவர்களோட சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட உயிருக்கு உயிராக நேசிக்கிற அளவுக்கு அந்த ஒவ்வொரு சாங்ஸையும் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்குறது மட்டும் இல்லாமல் பாடுனீங்கன்னா உடம்புல பல இடங்களில் லாக் ஆகிருக்கிற அந்த பயோ எனர்ஜி, அந்த உயிராற்றல் வந்து அந்த பாட்டை நீங்கள் பாடும்போது உங்களோட உடல் அசைவுகள், செஸ்ட்டில் இருக்கிற அசைவு, வாயில் இருக்கிற அசைவு, தொண்டையில் இருக்கிற அசைவு, முகத்தில் இருக்கிற அசைவு, அது மூலமாக அது ரிலீஸ் ஆகிரும். ரிலீஸ் ஆகும்போது உங்கள் உடம்புல வந்து ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ண முடியும். ஹாப்பினஸ் ஃபீல் பண்ண முடியாட்டி கூட ஒரு நல்ல ரிலீஃபை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் பயோ எனர்ஜெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களோட அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.